எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோ R15 வெர்ஷன் 2 இதுதான் வந்து இருக்குது. இதோட மாடிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாடிஃபிகேஷன் ரிவ்யூ மட்டும் இல்லை, இதில் வந்து என்னென்ன பொருள் வந்து மாட்டிருக்காங்க அண்ட் அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இதோட பெயிண்டிங் வந்து பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் வந்து இந்த பைக்கில் வந்து நல்லா அட்ராக்டிவாக வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட சஸ்பென்ஷனில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் வீல்லேயே வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மொத்த காஸ்ட் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ, சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இதோட மொத்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 5000 rupees வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மொத்த காஸ்ட்டு யார் தான் ஓனர் தானே கேட்குறீங்க. இதுவும் வந்து மதுரை பைக்கர் பேலஸோட ஒரு பைக் தான், ஒன் ஆஃப் த ஒரு பைக்கு, ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தே வந்து பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து நான் அட்ராக்ட் பண்ண பெயிண்ட் பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர், இதோட பென் பைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்பர் பிளேட் ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த பைப்பு மட்டும் வந்து எவ்வளோ வருதுன்னா வந்து 350 rupees வந்து வருது. அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற இந்த பாக்ஸு, அதாவது நம்பர் பிளேட் பாக்ஸ் எவ்வளோ வருதுன்னா வந்து 200 rupees வந்து வருது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்க எல்லாமே வந்து மதுரையில் இருக்கிற ப்ரைஸ் டீட்டெயில், ஓகேவா. அண்ட் இதோட ப்ரைஸு, அதாவது மிரரில் வந்து இண்டிகேட்டர் வந்து வச்சிருக்கிறது எவ்வளோ வருதுன்னா வந்து 1700 வந்து வருது. அண்டு இதில் வந்து என்ன பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரம்போவில் இருக்கிற ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு லிவருமே வந்து, அதாவது கிளச் லிவருமே வந்து அதே பிராண்டு தான். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 4000 rupees வந்து வருது. இதோட லிவர் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா வந்து 1500 rupees வந்து வருது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ப்ரைஸ் 1500 rupees வந்து வருது. அண்டு இதோட வைசர் வந்து இதோட டிஃபால்ட் வைசர் கிடையாது, மாடிஃபைடு வைசர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees வந்து வருது ப்ரோ, ஓகேங்களா. ஸோ வைசர் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் எல்லார் பைக்லையும் இருக்க மாதிரி தான் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும்ல. ஸோ அதுக்காக இது வந்து 500 rupees வந்து வருது. அண்ட் ஃபுல் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டிக்கரோட பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து 3000 rupees. அண்ட் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட போனீங்க அப்படின்னா வந்து 500 rupees ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 3500 rupees வந்து வரும். ஓகே, இந்த இடத்துல வந்து கியர் சாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 rupees வந்து வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம காஸ்ட்லி ஷூஸ் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து இருக்கிற அந்த கருப்பு வந்து ஒட்டாமல் இருக்கிற, அதாவது கியர் போடும்போது உள்ளே விட்டு தூக்கம்ல, ஸோ அதனால ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இந்த சைடும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பிரேக்கிலையும் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிளான ஒரு வீடியோ. அண்ட் R15 வந்து என்னென்ன வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் வீடியோ. அண்ட் இந்த பைக்கை நான் இன்னும் சுற்றி காட்டவே இல்லை அப்படின்னு தானே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ வந்து மியூசிக் போட்டு இந்த பைக்கை வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா. அண்டு சுற்றி பார்த்துட்டு மறந்துடாமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. நீங்கள் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட வைக்கலாம், நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பாய். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன பொருள் எல்லாமே இந்த ப்ரைஸில் நான் எடுக்கும்போது இருந்துச்சு. இது வரை வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், இல்லை கூடியிருக்கலாம். நீங்கள் செக் பண்ண அப்படின்னா அவங்களோட இன்சைட்டில் போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஸோ மச், பாய். I get lost inside my thoughts, and when I start to think, oh, the Tahoe closest starts to end up on the brink. I tried so hard, but all these scars, they cut so deep, I bleed. I fell so fast from heaven, it's like someone clipped my wings. Now I'm falling, and I can't see the ground. Can we stop this gravity? It keeps bringing me down. I can't breathe, and I don't wanna die. Can we stop this gravity? 'Cause I wanna say goodbye. சிசி வாங்கி மெயின்டைன் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம். வாங்குறதோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்படி தானேண்ணா? வாங்குறதோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாங்கிடலாம், ஈஸியாக லோனை போட்டு வாங்கிடலாம், மாதம் டியூவும் கட்டிடலாம். அதுக்கு ஊற்றணும், ஊற்றுறதும் சர்வீஸ் காஸ்ட்டு தான். லைட்டுண்ணா இவ்வளோவா? ஹேண்ட் பேர் வரைக்கும் தெரியுதோ? இல்லை பேக் ரோடில் அந்த லைட்லேருந்து ஃபுல்லாக தெரியும். இவ்வளோவா?
ஏன் ஆங்கிள் செட் பண்ண வேண்டியதானே? நான் கட் ஆகுறேண்ணா கட்டா ரெக்கார்ட் பண்ண இவ்வளோ நேரம்லாம் ஆனில் வைக்காடா. எனக்கு எடிட் பண்ணுற எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? ப்ளே பண்ணி விட்டு எடிட் பண்ணி விட்டுல, ஆனால் அவ்வளோ தூரம் ப்ளே பண்ணி பார்க்கணும்ல, அதுதான் சொல்கிறேன். நான் கட் பண்ணி இதோட பிரேக், அதாவது பிரம்போவில் இருக்கிற இது என்னது ஹைட்ராலிக் பிரேக். ஓகே பிரம்போ, அதாவது பிரம்போ தானே? ஓகே